அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 மார்ச் மாதம் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்கள் லக்னத்திற்கான கிரக நிலைகள்: உங்கள் லக்னத்திலே சூரியன், சுக்கிரன், புதன், 4ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சனி, குரு சஞ்சரிக்கிறாங்க. இருந்தால் கூட மார்ச் மாதம் 11ஆம் தேதி உங்கள் லக்னத்திலே புத பகவான், மார்ச் 13ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் இடத்தில் சூரிய பகவான், மார்ச் மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறது சிறப்புன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி சனி 12ஆம் இடத்துல இதுவரைக்கும் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போக முயற்சி செய்பவர்களுக்கு இருந்த தடை இந்த மாதம் நிவர்த்தி ஆகும். அது மட்டுமல்ல, ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் விற்காததாக இருந்தால் அது இந்த மாதம் கையை விட்டு போகும். அதோட ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், மனை மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும். அது மட்டுமல்ல, எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் ஒரு சிலருக்கு நன்மையாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் லக்னத்திலே புத பகவான் உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள், சிந்தனைகள் வேறு விதமான செயல்பாட்டில் இருக்கும். இதுவரைக்கும் இருந்த ஒரு பயம் நீங்கி இந்த மாதம் எதையுமே போல்ட்டாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. மாதத்தின் மத்தியத்திற்கு அப்புறம் உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது ஃபைனான்சியலாக இதுவரைக்கும் இருந்த உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். பண வரவு, தன வரவு, பொருள் வரவு உண்டு. வராத பணங்கள் எதுவும் இருந்தால் அது வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இளைய சகோதர இருந்தால் அவர்களால் பிரச்சனை, போராட்டம், மன வருத்தங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் இருக்குது. 4ஆம் இடத்துல ராகு பகவான், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஒரு சிலருக்கு இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, குறிப்பாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலர் நிறைய நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது ஜுவல்ஸ், நகைகள் வாங்குவதில், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதில் ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி புதன் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் ஒரு சிலருக்கு மாதத்தின் மத்திய வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனை, மன வருத்தங்கள் உண்டு. குழந்தைகளால் ஒரு பக்கம் லாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னொரு பக்கம் குழந்தைகளால் மன வருத்தங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்லேயோ பண்ணக்கூடிய தொழில் லாபகரமாக இருக்கும். குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். சொசைட்டியில் உங்களுக்கு இருந்த ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். அது மட்டுமல்ல, 12ஆம் இடத்தில் சனி, குரு பகவான் அவசரமில்லாமல் நிதானமாக எதிலையும் முதலீடு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. குறிப்பாக ஏஜென்சி, கான்ட்ராக்டு, ரியல் எஸ்டேட், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்,
இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான ஒரு நேரம் வந்தாச்சு. இருந்தால் கூட உங்கள் இலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி சந்திரனாக இருப்பதால் சதா எதுக்காவது கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி வைங்க. வழக்குகள் இருந்தால் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அதில் மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறையவே இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வரும். காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். எதற்காக அதை அப்ளை பண்ணிங்களோ அது பூர்த்தி அடையும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட சளித்தொல்லைகள், இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். குறிப்பாக தெய்வ அனுகூலத்தை இன்னுமே கூட்டுங்க. துர்க்கை அல்லது காளியினுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்கள். இன்னுமே சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.